கிராமத்து பொண்ணு விசா பேசுகிறேன். இந்த எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். சரிங்களா? இந்தா இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை எங்கள் அம்மா போய் சொல்லுவாங்க இதை பற்றி. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஹாய் கர்நாடகா சாந்தி, வணக்கம். எங்கள் ஊருக்கு சந்தைக்கு போயிட்டு வந்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் காயெல்லாம் 2-3 காய் தான் தேவைப்பட்டது. எல்லா காயும் இருக்குது, இருந்தாலும் இந்த காய் மட்டும் தான் தேவைப்பட்டது. பாருங்கள், இது கேரட் பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தையிலேயே இதெல்லாம் கிடச்சிது மலிவான விலையில். பாருங்கள், இது நல்லெண்ணெய் 1 லிட்ரு. இது என்ன பார்த்திங்கன்னா சோயா, சாப்பாடுக்கெல்லாம் தாளிக்கிறது. இது என்ன பார்த்திங்கன்னா இந்த என்ன பெருங்காயப்பொடி மணத்துக்காக. இது கடுகு எண்ணெய் ஊற்றி போடுவீங்களே, இது கடுகு. பாருங்கள், விளக்குறதுக்காக சோப்பு 2 எடுத்துருக்குறேன். இஞ்சி பேஸ்ட்டு 1 எடுத்துருக்குறேன். பாருங்கள், சந்திரிக்காய் சோப்பு 2 எடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி அம்மா வாயிலார சொல்லிட்டாங்க, அது மைசூர் சாண்டில் சோப்பு. அதாவது வந்து பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வத்தல். இது ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இது ஒரு வத்தல். இது மோர் மிளகா. பாருங்கள், இது ஒரு அப்படம் சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. மசாலா அப்படம். மசாலா அப்படம், மிளகாய்த்தூள், இதெல்லாம் குறைஞ்ச விலையிலேயே நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கம்போட்டு, துணிக்கு போட்டால் மணமாக இருக்குமாமா. இது ரொம்ப வாசனை உள்ள கம்போட்டு. அதாவது இது கம்போட்டுக்கு பதிலே புதுசாக போட்டிருக்காங்க. புதுசாக வந்திருக்குது, ஆனால் இது நல்லா மணமாக இருக்குது. நீங்களும் சந்தைக்கு போனீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா ட்ரெஸ் எல்லாம் நல்லா மணமாக இருக்குது. அப்புறம் அந்த தலைக்கு போட்டு தேய்ப்பீங்களே ஷாம்பு, பாருங்கள், இது நல்லா இருக்குது. பாருங்கள், எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. மக்களே, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். வணக்கம். ஏனுங்கம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, உங்களுக்கு அநியாயமாக தெரியலையா? மனமாக இருக்குண்ணா, இல்லைன்னா மனம் இல்லாமல் இருக்கிறாங்களா? இதை அவங்களும் போய் வாங்கிட்டு வரணுன்னு இதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கிறேன். இல்லை இல்லை, மனம் இல்லாமல் இருக்கிறாங்களா? ஏனுங்க இப்படி சொல்கிறீங்க? நாங்கள்லாம் அப்போல்லாம் வந்து இதையெல்லாம் யூஸ் பண்ணதில்லை என்ற வயசுக்கு. இதை நீங்கள் வந்து பிள்ளைய தோணித்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. நாங்கள்லாம் அன்னைக்கு சுண்ணாம்பு சோப்பு அன்னைக்கு, அதாவது வந்து அன்னைக்கு சோப்புங்கிறதே இல்லை, களிமண். வேப்பனை சோப்பு போட்டு வாய்க்காலில் போய் அலாசி 4 தப்பு தப்பி போட்டு அலாசி போட்டால் அதே ஒரு மணமாக இருக்குது வேப்பனை சோப்பு. இன்றைக்கி நீங்கள்லாம் தான் இதையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அது அந்த காலம் வேறங்க, இந்த காலம் வேற. சரியா? இதை எந்த அளவுக்கு களிமண் போட்டு தேய்ச்சி அதான் சீக்கிரம் நிறச்சி போச்சு. நுர சக்கையே வரும். அதான் நிறச்சி போச்சுன்னா முடி எனக்கு 1 மாதத்துக்கு ஒருக்க இவ்வளோ வந்துடும். நான் ஆனால் கட் பண்ணி விட்டுறேன். என்னென்னா நம்ம உடம்புக்கு அதை ஒத்துக்கிறது இல்லை. சரி, ஓகேங்கம்மா. நான் இந்த வீடியோக்கு போயிட்டு உங்கள் கட்டிங் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வர்றேன். வணக்கம்.